மேடம் இப்போ தமிழக அரசு கையில் எடுத்திருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா மக்களோட பிரச்சனை வந்துட்டு தீர்வு காண முடியும் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. 4 வருஷமா முடியாததை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. உங்களோட பார்வை என்ன மேடம்? இந்த யூடியூப் சேனல் பார்க்குற நேயர்களுக்கு முதல்ல என்னுடைய வழக்கை தெரிவிச்சுக்கிறேன். எதிலுமே பொய் பேசி மக்களை மடை திருப்பி எப்படி அதில் பலன் அடைகிறதுங்கிறதுல திமுக கெட்டிக்காரங்க. இது கடந்த காலங்களில் பொய் 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 இப்போ மக்கள் அதாவது புதுசாக சொல்கிறாங்க, உங்கள் வீடு தேடி வரும் அரசு. நல்லா பாருங்கள், உங்கள் வீடு தேடி அரசு. இங்கே யாருடைய ஃபோட்டோ இருக்குது? கலைஞருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே தமிழக அரசினுடைய அந்த சிம்பிள் இருக்குது. ஆனால் உங்கள் வீடு தேடி வரும் அரசு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? இவர் முதலமைச்சர் இப்போ கிடையாது. ஆனால் சட்டத்தில் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்புரையின்படியே ஒரு எந்த மாநில அரசாகவும் மத்திய அரசாகட்டும் தன்னுடைய திட்டங்களை பற்றி ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னாக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர பலகை கொடுக்கறச்ச ஒன்று மத்திய அரசாக இருந்தால் மாண்புமிகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு அந்த துறை அமைச்சர்கள் அவர்களுடைய புகைப்படங்களை போடணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மாநில அரசாக இருந்தால் மத்திய அரசு திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுனால அதில் அந்த விளம்பரத்தில் மத்திய அரசினுடைய அப்போ தற்காலிக பிரதமர் யாரோ அவருடைய புகைப்படம், அந்த மாநில அரசு தலைவருடைய மாநில அரசு முதலமைச்சருடைய புகைப்படம், அவ்வளோதான் இருக்கணும். முன்னாள்